ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நல்லா மொறுன்னு எண்ணெய் குடிக்காத வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காயோட தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாழைக்காய் சீவுற கட்டையில் வச்சு நான் நீட்டாக சைஸில் ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, சமையல் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 200 கிராம் கடலை மாவு இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 50 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பஜ்ஜி பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வாழைக்காவை மாவுல முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா நல்ல மொறுன்னு எண்ணெய் குடிக்காத வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி தான் அரைச்சிருக்கேன். இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.